வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் 2 படம் வெளிவந்திருக்கு. துரந்தர் 1 இந்தி கூட்டணியை என்ன கதற விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபியுடைய ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி அலைன்ஸு துரந்தர் படத்தை சொன்னாங்க. மக்கள் இது மாதிரியான பாஜகவுடைய ப்ரொபகண்டா ஃபில்ம்ஸை புறக்கணிக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணி வெளிப்படையாக அறிவித்தாங்க. ஆனால் மக்கள் புறக்கணிச்சாங்களா? மக்கள் கூட்டமாக தியேட்டருக்கு போனாங்க. ஹிந்தி மொழியில் மட்டும் படத்தை ரிலீஸ் பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை படைச்சிட்டு படம் பார்த்தவங்கலாம் வேற லெவல் அப்படின்னு சொன்னதுனால ஹிந்தி தெரியாதவங்க கூட படத்தை பார்க்க போனாங்க. ஆங்கில சப்டைட்டில் கீழே ஓடும்ல, அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. படம் பார்த்து முடித்தோடனே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் இந்த படத்தை டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ரிலீஸ் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை படைச்சிருக்கோம் அப்படின்னு பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. பிறகு துரந்தர் படக்குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓடிடி பிளாட்ஃபார்மில் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அனைத்து மொழிகள்லையும் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் அவ்வளோ பெரிய ரீச் படத்துக்கு. துரந்தர் 2 ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்பார்த்த ஒரு படமாக இருந்துச்சு. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. துரந்தர் பார்ட் 1 கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டியூரேஷன், 4 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஆனால் சின்ன ஒரு லேக் கூட கிடையாது. படம் முடிய போதே அப்படிங்கிற கவலையாக இருந்துச்சு எனக்கெல்லாம். துரந்தர் 2வும் அப்படி தான் சொல்கிறாங்க. துரந்தர் 2வும் 3 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுதான் படம். ஒரு சின்ன போரிங் சீன் கிடையாது, சின்ன லேக் கிடையாது அப்படின்னு படத்தை பார்த்தவங்களாம் பாராட்டி தள்ளுறாங்க. புக் மை ஷோ பிளாட்ஃபார்மில் 1 மணி நேரத்துக்கு 1,10,000 டிக்கெட்டுகள் அந்த லெவலில் இப்போ புக்கிங் ஆகியிருக்கு படத்துக்கு. இது வரைக்கும் எந்த இந்திய திரைப்படத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு புக் மை ஷோ ஆப்பில் இவ்வளவு டிக்கெட்லாம் சேல் ஆனதே கிடையாதான். துரந்தர் பார்ட் 2 சொல்கிறேன், மினிமம் 2000 கோடி ரூபாயை வசூல் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே கேரண்டியாக சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதான் பார்த்தவர்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. கதையை ஒன்லைனில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கடந்த காலங்களில் தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டில் நடந்திருக்கும்ல. உதாரணத்துக்கு மும்பை அட்டாக்கு, அடுத்து பார்லிமெண்ட் அட்டாக்கு, ஃப்ளைட்டு ஹைஜாக் செய்யப்பட்டுச்சுல. இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னணியில் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை எப்படி வேலை செஞ்சுருக்கு, பாகிஸ்தான்காரனுங்க இதற்கு பின்னணியில் எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கானுங்க இந்தியாவுக்கு எதிராக அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. துரந்தர் 1 இதை ஃப்யூச்சரில் தடுக்கிறதுக்காக நம்மளுடைய அஜித் தோவல் சார் இருக்கார்ல, அவர் ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் துரந்தர் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த துரந்தர் 2 பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய உளவாளி பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகிற மாதிரி துரந்தர் 1 காமிச்சிருப்பாங்க. துரந்தர் 2 அந்த பெரிய இடத்துக்கு பாகிஸ்தானில் போயிட்டு நம்ம இந்திய உளவாளி நம்ம இந்தியாவில் தாக்குதல் நடந்ததுக்கு காரணமானவர்களை எப்படி பழி வாங்குறாரு, எப்படி ரிவெஞ்சை காட்டுறாரு அப்படிங்கிறதான் பார்ட் 2 வந்திருக்கு. மோடி அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய சீன்லாம் வருதான் படத்தில். பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தார், பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தார். இங்கே எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாலிடிக்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்களா? மோடி அவர்கள் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தீவிரவாதிகளுடைய நெட்வொர்க்கை எப்படி தாக்கி அழிச்சிச்சு. பிரைம் மினிஸ்டருடைய டிமானிட்டைசேஷன் இந்த முடிவால் பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய டெரர் கேம்ப்ஸு எப்படி சஃபர் ஆனிச்சு அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. இங்கே தமிழகத்தில் படத்தை பார்த்தவங்களாம், ஏன்னா இங்கே திமுக பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி படத்தை பார்த்தவங்க, ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணங்கள் இருக்கா, மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒற்றை நடவடிக்கை காரணமாக பாகிஸ்தானில் தீவிரவாத குழுக்கள்லாம் அழிஞ்சிருச்சா, தீவிரவாத குழுக்களுக்கு ஃபன் பண்ணுறவங்களுடைய நிலைமையெல்லாம் அதோகதி ஆயிடுச்சா அப்படின்னு படத்தை பார்த்தவங்க இப்போ வெளியில் ரிவ்யூ கொடுக்குறாங்க. வேற லெவல். ஸோ டெஃபினட்டாக பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. வழக்கம் போல் எதிர்கட்சிகள் கதறல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் 1500 கோடியா, 2000 கோடியா, 3000 கோடியா அப்படிங்கிறது டெஃபினட்டாக போக போக தெரியும். ஸோ துரந்தர் 2 படக்குழுவுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை முன் வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இப்போது இந்த துரந்தர் படம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய பெண்மணி பேசக்கூடிய வீடியோவும் ட்ரெண்டிங்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி அவர்களுடைய அருமை அப்போ புரியலை, இப்போ புரியுது. அப்போ சில அரசியல் கட்சிகளோடு சேர்ந்துக்கிட்டு மோடி ஊராக சுற்றுறாரு, நாடாக டூர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, போர்னால சண்டைனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியா மட்டும் ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மோடி கடந்த காலத்தில் பல உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பல உலக நாடுகளோடு நட்புறவை வளர்த்தார்.
அதனால தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே ஒன்றா வராங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா உலகளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு இந்தியானால் சமாளிக்க முடியறதுக்கு காரணம் மோடியுடைய டிப்ளமசி தான். கடந்த காலங்களில் மோடியை நான் திட்டிருக்கேன், அதுக்கு நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு இன்னைக்கு துபாயை சேர்ந்த இந்திய பெண்மணி தான் துபாயில் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, துபாயில் அவங்க இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் ஈரான்காரனுங்க பாம்பு போட்டானுங்களாம், குண்டை போட்டானுங்களாம். எவ்வளோ பதட்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் இந்தியாவை பாதுகாப்பான ஒரு நாடாக மோடி கட்டமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.